எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி என்பர்களே, உங்களை இந்த ஒரு சிறப்பு பதிவிற்கு உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த பதிவை தருகின்றேன். ஏற்கனவே 7:30 சனியினுடைய பிடியில ஜென்மச்சனியா, பாதச்சனியா என்ற நிலையில சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய காலம். இந்த நேரத்திலே காலத்தில் சில ரகசியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் போது வெற்றி என்பது வரும். அந்த வெற்றியோடு சேர்ந்து சில சிக்கல்களை தவிர்க்கும் போது தொடர் வெற்றியை நீங்கள் குவிக்க முடியும். சோதனைகளை தாண்டி சாதனைகளை செய்ய முடியும். சரி, அது என்ன ரகசியம்? அதை பற்றி பார்ப்போம் இந்த பதிவில். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு வழிகாட்டியாக அல்லது விளக்கங்களோடு அமைந்திருக்கிறது என்றால் பதிவை முழுவதுமாக கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். அன்பு நேயர்களே, ராகு என்றாலே ஒரு விஷயத்தை மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியாக மாற்றி தர வேண்டும் என்பதுதான் விதி. அதாவது பாசிட்டிவ், நேர்மறையாக உயரங்களை தொட வேண்டும். உங்களுடைய ராசியிலே ராகு இருக்கும்போது நேர்மறையான விஷயங்களிலே உயரங்களை தொட வேண்டும், அல்லது மற்றவர்களை விட பாராட்டும்படியான ஒரு வித்தியாசமான விஷயத்தை செய்து வெற்றி பெற வேண்டும். எப்படி சாதாரண ஒரு விஞ்ஞானி அணு விஞ்ஞானியாக மாறி, அல்லது ஒரு ராக்கெட் சயின்ஸ் சாதாரண சயின்ஸ்ல ஒரு ராக்கெட் சயின்ஸ் நிபுணராக மாறி சிலர் வெற்றியையும் புகழின் உச்சத்தையும் ஆட்சி அதிகாரத்தின் மேல் நிலைகளையும் அடைகிறார்களோ, அது போன்ற ஒரு வித்தியாசத்தை காட்டி உயர நினைக்கும் போது இது சிறப்பாக அமையும். சரி, இப்போது என்ன ரகசியம்? திருவாதிரை நட்சத்திரம் தான் ரகசியம். திருவாதிரை நட்சத்திரம் ருத்ரனின் நட்சத்திரம். இந்த திருவாதிரைக்கு சிம்பல், குறியீடாக இரண்டை சொல்லலாம். ஒன்று வைரத்தை சொல்வார்கள், வைரத் துளிகள் அல்லது கண்ணீர் துளிகள். நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில உங்களுக்கு வைரத் துளிகளா அல்லது கண்ணீர் துளிகளா என்று அமையும். வைரத் துளிகளாக அமைந்து செல்வத்தையும் செல்வாக்கையும் ஜொலிக்கும் சிறப்பையும் நீங்கள் பெற வேண்டும் என்று இந்த பதிவை தருகின்றேன். 5ஆம் இடத்துல உங்களுடைய பாக்கியத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மற்றும் 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அங்கு திருவாதிரை நட்சத்திரத்திலே இருக்கிறார். குரு பகவான் ஏற்கனவே திருவாதிரை நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார். இப்படி இரு முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு இந்த இரண்டும் மிகப்பெரிய ஒரு தன ஆதாயத்தை வாழ்க்கையின் பயனாக பெறக்கூடிய ஒரு சங்க நிதி, பதும நிதியை கூட தந்து விடுவதற்கான ஒரு ஆதாயத்தை தந்து விடுவதற்கான அமைப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சுக்கிரன் குரு அமைந்திருக்கக்கூடிய ககல யோகத்தின் காரணமாக தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சியோடு விஸ்வரூப வெற்றிகளை எல்லாம் பெறுவதற்கான வழியை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும்போது, ருத்ரன் என்றாலே என்ன? தவறு செய்தால் தண்டனை, தவறில்லாத விஷயத்திற்கு மிகப்பெரிய உயரங்களையும் உச்சங்களையும் தருவார். அதனால்தான் பல மன்னர்கள் தமிழ்நாட்டை ஆண்டாலும் கூட இந்த ருத்ரனுக்காக, சிவனுக்காக கட்டப்பட்ட கோயில்களின் பெயர்களால் மன்னர்களின் பெயர் நீடூடி வாழ்கிறது. 1000 ஆண்டை கடந்தாலும் அந்த பெயர்களை நாம் சொல்கின்றோம். அதுபோன்று ருத்ரனுடைய பேக்ரவுண்ட், அதன் பின்னாலே இந்த சுக்கிரன் மற்றும் குரு தரக்கூடிய அருள், ராகுவின் மீது இந்த பார்வை, குருவினுடைய பார்வை. இப்போது எதுல கவனம்? காமம் தீராது மோகம் தனியாது என்று ஏன் சொல்கிறீர்கள்? காமம் என்றால் தேவை. ஏனென்றால் ராகு ராசியில இருக்கும்போது நல்ல விஷயத்தை பெற வேண்டும் என்று காமம் தேவை. ஒரு காதல், ஆண் பெண் விஷயத்திலே திருமணத்தை நோக்கிய ஒரு காதல் தேவை. இங்கு இந்த ராகுவினுடைய பார்வை குருவினுடைய பார்வை ராகுவின் மீது என்று மாறி மாறி ஒரு நிகழ்வு ஆகையினாலே சற்று வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய காதலாக இருக்கலாம் என்று ஏதேனும் அமைந்தால் அதை பெற்றோர் பெரியோருடைய ஆசிகளோடு செய்யலாமே தவிர, அல்லது ஆசி இல்லை என்றால் பொறுத்திருந்து காலம் கனிந்தால் செய்யலாமே தவிர, காலம் கனியும் வரை வயதும் போகும். பெரும்பாலும் கும்பராசிக்காரர்கள் வாலிப வயதிலே ஆண் பெண்ணாக இருந்தால், அதாவது திருமண வயதிலே இருக்கிறீர்கள் என்றால், திடீரென்று ஒரு மோகம் எங்கெல்லாம் ஏற்பட்டு விடும் என்றால், அது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பார்க்க வரக்கூடிய நட்பு, அல்லது தந்தை வழியிலே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப், எந்த வழியிலே,
பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த விஷயங்களிலே இப்படி ஏதேனும் ஒன்று உங்களுக்கு ஒரு நட்போ உறவாக மாறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். மோகம் தணியாது என்று ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த ராகு தரக்கூடிய இந்த அற்புதத்திலே ஒன்று மோகம். நல்ல விஷயத்தின் மீது மோகம் வைத்து உழைக்கும் போது, சட்டத்திற்கு உட்பட்ட விஷயங்கள் மீது உழைக்கும் போது வெற்றி. இப்போது கிடைக்கக்கூடிய நட்பு உறவெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக அமைவார்கள். ஆனால் தொடர்ந்து அந்த நெசவென்று உங்களை தொல்லை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாகவும் அமைந்து விடுவார்கள். அவர்களை அந்த தொல்லை செய்யக்கூடிய பண்பிலிருந்து அருள் புகுத்தி அதை மாற்றி அமைத்து விட்டீர்கள் என்றால் வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் ககல யோகத்திலே இருக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு நட்பு, உறவு, காதல் எல்லாம் நம்பிக்கையானவர்களாக இருப்பார்கள். அதற்காக நம்பிக்கையோடு தான் இருக்கும், நம்மளை அடிக்க மாட்டான், கடிக்க மாட்டான் என்று இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில உங்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு நெருடலாக இருக்கும். ஆனால் காலப்போக்கிலே அவர்கள் உங்களுக்கு நம்பிக்கையானவர்களாக மாறக்கூடிய அமைப்பு. ஆகையினாலே வியாபாரம், தொழில் எதுவானாலும் இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய உறவுகளை சரியான முறையில் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்றால் அது ஒரு அதாவது ராயலாகவும் அமையும், லாயலாகவும் அமையும். ஆனால் இந்த லாயல் வேண்டுமென்றால் சில கஷ்டம் பட்டுத்தானே ஆக வேண்டும். இப்போது அந்த காதல், இந்த காமம் எல்லாம் எதன் மீது வேண்டுமோ, அதாவது ஒரு தொழில் மீதோ, ஒரு வியாபாரத்தின் மீதோ, அல்லது வேலையின் மீதோ, மாணவர்களாக இருந்தால் ஒரு படிப்பு, அதை முடித்து வெற்றி பெற வேண்டும் என்று அதன் மீது காமம் கொண்டீர்கள் என்றால், மோகம் தனியாத இதிலே நீங்கள் உழைக்கும் போது தானாகவே அதன் மீது ஒரு ரொமான்ஸ் துவங்கும், வெற்றி என்பது நிகழும். திருமணம் ஆகி குழந்தை வரத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரம் இனிதாய் அமையும், காலம் கனிந்ததாக இருக்கும். காதல் கனியும், நட்பு உறவெல்லாம் லாயலாக இருக்கும். இந்த காலத்திலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய குழந்தை வரம் என்பது உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள். தந்தை வலம் போனால் மகன் இடம் போவான் என்ற காலமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு கௌரவம் வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த காலம் ஏற்படுத்துகிறது. அதே சமயத்தில் தேவையில்லாத சட்டத்திற்கு புறம்பான வரம்பு மீறிய காதல், முறை தவறிய காதல் என்று சமுதாயம் எதை சொல்கிறதோ அதிலே ஈடுபட்டீர்கள் என்றால், அது ஆண் பெண் ஒழுக்கமாக இருந்தாலும் சரி, அல்லது வியாபார ரீதியான விஷயமாக இருந்தாலும் சரி, அது சங்கடத்தை தரும், சட்ட சிக்கலை தரும். எப்போதுமே காதல் என்றாலும் கூட உங்களுடைய உணர்வுகளை, எமோஷன்ஸை கண்ட்ரோல், உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருங்கள். செவ்வாயினுடைய பார்வை பலம் நிலம் சார்ந்த விஷயங்களிலே உங்களுக்கு லாபமாக முடியும். அதனால் நிலம் சார்ந்த விஷயங்களிலே பிரச்சனை என்றால் அதை முடிப்பதற்கு ஒரு முயற்சி என்றால் இந்த ருத்ரன் உங்களுக்கு உடனிருந்து இந்த குரு மற்றும் சுக்கிரன் இரு குரு மார்களுடைய அருள் 5ஆம் இடத்து அருளானது 11ஆம் இடத்திலே விழுகிறது. அதாவது லாபமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் மருத்துவம், தொழில்துறை, கம்ப்யூட்டர், கணினி துறையில இருக்கிறீர்கள் என்றால் அதிலே புதிய விஷயங்களை கற்று வெற்றி பெறலாம். அதேபோல் ஒருவேளை ஜோதிடராகவோ அல்லது மற்றவர்களுக்கு நல்வாக்கு சொல்லி தேற்றக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாக்கிற்கு பலிதம் ஏற்படும். அரசியல்வாதிகளாக இருந்தால் அருமையாக இதை கையாளலாம். மந்திரங்களை கற்பதற்கு இது ஏற்ற தருணமாக அமைகிறது. ஆனால் ஒன்றில் கவனம், ராகுவின் மீது குருவினுடைய பார்வை இருக்கும் போது, அது மட்டுமல்லாமல் இந்த அஷ்டம நிலையிலே செவ்வாய் சனியினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய காலம், சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் உங்களுக்குள் நிகழ்ந்தாக வேண்டும் என்று அடம்பிடித்துக் கொண்டிருக்கின்றான் சனி பகவான். இந்த நேரத்தில் ஏதோ ஒரு சிச்சுவேஷன், சூழ்நிலை உருவாகும். அது அன்வான்ட் சிச்சுவேஷனாக நீங்கள் கருதினீர்கள் என்றால் உங்களுடைய உள் உணர்வு, இன்ட்யூஷன் படி வேலை செய்து தீயவற்றை தவிர்க்க வேண்டும். சில நேரங்களிலே கர்ம வினை பயன் உக்கிரமாக காட்டக்கூடிய அமைப்பும் இதில் இருக்கிறது. ஆனால் சுக்கிரன், குரு இப்படிப்பட்ட அந்த இணைவானது லக்ஷ்மி யோகத்தை, தன யோகத்தை தருகிறது. நல்ல கல்வி, நீண்ட கால முதலீடுகளிலிருந்து ஒரு தன லாபம் இப்போது பெற முடியும். இப்போது ஏதேனும் முதலீடு செய்தால் நீண்ட காலம் நின்று உங்களுக்கு பலன் தரும். வீடு மாற்றம், பயணம் இவை இனிமையாகவே அமையக்கூடிய அமைப்பையும் இது தரும். ஆனால் நல்ல காமமும் அதன் மீது மோகமும் உயர்வை தரும். அன்பு நேயர்களே, தேவையற்ற காதல், தேவையற்ற மோகத்திலே தப்பித்திருங்கள். இதுதான் எச்சரிக்கை.
காலத்திலே இதை நீங்கள் அறிந்தீர்கள். வெற்றி நிச்சயம் கிடைக்க வேண்டும் என்று இந்த பதிவை தந்திருக்கின்றேன். எனது அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.